மொபைலுக்கு அங்கே ஒரு ரேக் இருக்கும் பாருங்கள், கீழே இருக்கும். போகலாங்களா? போகலாங்க. ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த காலை அந்த காலோட ஒட்டி வைங்க. இப்போ கை விடுங்க. இருக்குங்களா? ஒரு கை ஸ்டேரிங்கில் போடுங்க. இல்லைங்க இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெடி இருக்கணும், பத்தாது. ஓகேங்களா? சரி, போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும், மூணாவது நியூட்ரல் பண்ணணும். நியூட்ரல் தான் இருக்குங்களா? ரைட். நாலாவது சாவிட்டு இருக்கணும். சரிங்களா? இப்போ இல்லை, எப்போவுமே அப்படி தான். இப்போ நீங்கள் கீழே இறங்கிட்டு ரிட்டன் இந்த வண்டிக்குள்ளே ஏறினாலும் ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும், மூணாவது நியூட்ரல் பண்ணணும், நாலாவதாக ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கங்க, போகலாங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டேன், போகலாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கியர் போடணும். புரியல. வண்டி மூவ் ஆன முன்னாடி கியர் போட்டு கீர் போட்டால் தான் நம்ம வண்டி மூவே ஆகும். கீர் போட்டால் தான் வண்டி மூவே ஆகும், இல்லாட்டி மூவே ஆகாது. ஏன் கன்ஃபியூஷனில் போகிறீங்க? என்னாச்சு? தங்க வந்துட்டீங்களாம்மா? வந்துருக்கேங்க. செடி வேலை தான் நீ வந்துருக்கேன். ஓகே, சேர்த்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். ஓகே, கிளச்சை கரெக்டாக பிடிச்சா விழுங்க. விழுந்துருச்சுங்களா? ஹூங்கிறதுக்கு வந்து இது மிஷின், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செய்யும். சரி, போகலாம். கிளச்சை விட்டுருங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போகாதீங்க, ஒரு நிலையான நிலைப்பாட்டுக்குள்ளே வாங்க. போனீங்கன்னா அது ஒன்றும் பண்ணுறக்குள்ள இல்லை, அது வந்து மிஷின். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அது செய்யும். சரிங்களா? எடுத்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். பிக்கப் பண்ணணும், கொஞ்சம் மெதுவாக போனால். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச் பண்ணுங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல் வரையுமே வந்துட்டேன், உங்களை காணுமே ரோட்டில். நான் அந்த ஹாஸ்பிட்டல் வரையுமே வந்துட்டேன், உங்களை ரோட்டில் காணுமே. என்ன? ஆமாம், அது வரையுமே வந்துட்டு உங்களை காணுமே. என்ன? சரி, இப்போ ஒரு 5 minutes வெயிட் பண்ணி நம்ம அங்கே சுற்றி வரேன். ஓகே ஓகே, போகலாம். அதே கியரில் தான் இருக்கணும். ஓகே, இப்போ தேர்ட் கியரில் வந்தோம், தேர்ட் கியரில் நிறுத்திட்டோம். பட் ரிட்டன் நம்ம வண்டி நிறுத்தி மூவ் பண்ணோம்னா ஃபஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணோம்.
எத்தனை தடவை நம்ம நிறுத்தி மூவ் பண்ணாலும் ரிட்டன் ஃபஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணணும். போகலாம். எதுக்கு நிறுத்திங்கன்னா ஆஃப் ஆயிடும். அது மெயிலில் ஃபீல் பண்ணுங்களே. எக்ஸேட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், அக்கா நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போகலாம். ரிலாக்ஸ். டக்குன்னு எக்ஸேட்டை புஷ் பண்ணணும்னு நினைக்காம நம்ம கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டோமான்னு நினைக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸேட் யூஸ் பண்ணுங்கள். காலை ஃபுல்லாக எடுத்துருக்கு கிளச்சில். எக்ஸேட் யூஸ் பண்ணுங்கள். போதுங்களா? மறுபடியும் எக்ஸேட்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், தேர்ட் கியர் போகலாம். ₹1 வந்துருக்குமா? போடுமா? 4 ரூபா. சேர்த்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 50 கியர். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க. ஆமாம், அங்கே ஒருத்தர் கூப்பிட்டு போயிடலாம். ஒரு தள்ளு வண்டி இருக்கு இல்லைங்க, அங்கே ஒருத்தர் கூப்பிட்டு போயிடலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஏம்மா? சரி, கூப்பிட்றாரு. ஒரு 500 அனுப்பிடுற வருதான்னு பார்க்கலாம். 500 அனுப்புறதா? ஹலோ தம்பி, எங்கே இருக்கீங்க? அப்படியா? கடைக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஒன்றும் வெளியே வாங்க, அந்த கடையை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த பால் ஊற்றிக்கிட்டே நிற்கிறேன் நான் கரெக்டாக. கால் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம், நான் முன்னாடி தானே இருக்கேன். ஒரு ரெட் டாக்ஸி கால் தெரியுங்களா? ரெட் டாக்ஸி கால் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வாங்க. நம்ம பெருமாள் கோயில் போகிற ரோடு அந்த லெஃப்ட் அதுக்குள்ளே இருக்கீங்களா? சரி, நான் போய் சுற்றி வராருங்க. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வெளியே வாங்க. அப்படியே வெளியே போய்க்குவாங்க. ஃபுல்லாக அப்படியே ரோட் சுற்றிடுங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. பட் நம்ம வந்து 5வது கீழே வந்து இங்கே நிறுத்தியிருக்கோம். வண்டி நின்னா மறுபடியும் நம்ம எத்தனை கீழ் போடணும்? 2 போடவே கூடாது. வண்டி நின்றுட்டா கம்பல்சரி ஃபஸ்ட் கீர் தான். ஃபஸ்ட் கீர் போடுங்க. தங்க ஒரே நிமிஷம், இந்த கோயிலடி பஸ் ஸ்டாண்டு சுற்றி வரும். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டாருங்க. சரி, திருப்பினாதான் இந்த வண்டியை விட்டு வெளியே வரும். எக்ஸேட் மிதிக்காதீங்க அக்கா. வண்டி போகலையேன்னு எக்ஸேட் மிதிக்காதீங்க. வண்டி மெதுவாக போகட்டும், நடந்து போட்டு தள்ளி போக பிரச்சனை இல்லை. எக்ஸேட் மிதிச்சா தான் போகுன்றது நினச்சிட்டு வேணாம். சரிங்களா? இப்போ லைட்டாக டச் பண்ணுங்க. எடுத்து மிதிக்காதீங்க. ஒரே மாதிரி மெயிலில் டச் பண்ணுங்க. போதுங்களா? இப்போ எக்ஸேட்லேருந்து காலை எடுங்க.
ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி நியூட்ரு பண்ணி செகண்ட் போகலாம். இல்லை எக்ஸிலேட்டரை மிதிக்காதீங்க, வண்டி போகலைன்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்காதீங்க. கிளச்சிலேருந்து காலை எடுத்தீங்கன்னா தான் போகும். கிளச்சிலேருந்து காலை எடுத்துருங்க, மெயில்டாக போதுங்களா? இப்படியே போகட்டும். இப்போ லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, போதுங்களா? இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்கன்றான் போகலாம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. என்ன இப்போ நம்ம அடுத்த இதில் விட்டு நினைக்கிறோம். இந்த பஸ் இதுக்குள்ளே இல்லாமல் அடுத்த விட்டு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகாது, ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கீங்க, லைட்டாக எக்ஸைட்டு. என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்க, ரைட் இண்டிகேட் ரைட்டு போட்டுருக்கீங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, ஃபுல்லாக கிளச் நிறுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு கீர் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி படவடப்புக்குள்ளே இருந்து வெளியே வாங்க. சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி ஃபுல்லாக திருப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ கிளச்சை மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி போகும். வந்துருச்சுமா? 500 அனுப்புறதா இல்லை அனுப்பிடு. 4000 அனுப்புறதா? போகலாம். கிளச்சை விட்டிங்கன்னா மட்டும் தான் போகும். போதுங்களா? இதுக்கிடையில் நீங்கள் எக்ஸிலேட்டரை மிதிச்சா தான் போகும்னு நினைக்காதீங்க. வண்டி கிளச்சிலே போகுது, தெரியுதுங்களா? திருப்புங்க. வண்டி கிளச்சிலே போகுது, தெரியுதுங்களா? இதுக்குள்ளே நீங்கள் எக்ஸிலேட்டரை மிதிச்சு ஏன் பயப்படுறீங்க? சரிங்களா? வண்டி போட்டோம், இப்படியே போட்டோம். ஒன்று ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. இந்த லாரியும் போட்டோம். போதுங்களா? இப்போ லைட்டாக எக்ஸிலேட்டர் டச் பண்ணுங்க, லைட்டாக மெயில்டாக டச் பண்ணுங்க. மெயில்டாக டக்குன்னு மிதிக்கணும்னு நினைக்காதீங்க, டச் பண்ணுன்னு டச் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்க. எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. போதுங்களா? நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆனீங்கன்னா நான் சொல்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இல்லாட்டி காலைல 6 மணிக்கு வரீங்களா, கூட்டமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம இவங்க மத்தியில் தான் வண்டி ஓட்டணும், சரிங்களா? அதனால் நீங்கள் நர்வஸ் ஆகாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி தேடிக்கு. 3 நாள் தான் காய்ச்சி, இன்றைக்கே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. தப்பு பண்ணுறமே ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்க. நான் இப்போ தான் அந்த கோயிலடி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இந்த சைடு வந்துட்டுருக்கேன், திருப்பூர் வர மாதிரி வந்துட்டுருக்கேன். விவேகானந்தா ஸ்கூல் தாண்டணும் மாத்தங்க. ஓகே, ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. போகலாம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். சரி, எக்ஸைட் எடுத்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி போர்த்துக்கு இருப்போம். போகலாம். எடுத்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி போகலாம். லைட் அப்படியே மெயின்டைன் இன்க்ரீஸ் கார் அடிச்சு இவங்களை பார்த்து எக்ஸைட்டட் மிதிக்காதீங்க. ரிலாக்ஸ் ஆகணும், கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும்னு நினைச்சிங்க. நான் வண்டி நிறுத்தணும் அப்படிங்கிற மெயின் சொல்லிட்டு வந்துடுங்க. யாராச்சும் குறுக்க வராங்கன்னா தங்க விவேகானந்தா தாண்டிட்டேன் அப்படி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். ஒரு டைல்ஸ் கடை இருக்குங்க, அது தாண்டினோடனே ஃபுல்லாக கிளச்சு கால் பிரேக் இல்லை, கீர் மாற்றணுங்கிறத விட பிரேக்கு கிட்ட கால் கொண்டு வரணும்னு நினச்சிங்க. ஃபுல்லாக கிளச்சு பிரேக்கு கிட்ட கால் வச்சு, சரிங்களா? வண்டி அழகாக போதுங்களா? இப்படியே மெயில்
மைல்டாக போட்டுங்க. நமக்கு எங்கே தேவையோ அப்போ பிரேக்கை பிடிச்சி நிறுத்திக்கலாம். நம்ம 5வது கீழில் வரோம், 4வது கீழில் வரோம், 3வது கீழில் வரோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. கான்செப்ட் புரியுதுங்களா? நமக்கு எங்கே தேவையோ அங்கே பிரேக் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்த ஸ்பீடுக்கு கிளச்சை பிடிச்சா நம்ம அழகாக வண்டி கூப்பிட்டு வந்துடும். இன்னும் அந்த மரத்துக்கிட்ட நிறுத்திக்கலாம். இதுதான் இங்கே நிறுத்திருக்கேன். ஆமாண்ணா. இப்போ நம்ம 5வது கீழில் தாக்கா வந்தோம். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணலாம். சரிங்களா? போகலாங்களா? பட் நீங்கள் மறுபடியும் எக்ஸைட்டை யூஸ் பண்ணி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? நம்ம கிளச்சிலேருந்து காலை எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறம் எக்ஸைட்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். போகலாம். அந்த எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி போகலாம். இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி போகலாம். பின்னால் வரவங்கள பார்க்காதீங்க. நீங்கள் நம்ம போகிற ரோட்டில் நம்ம சேஃப்டியாக போகிறோமா, நம்ம பாதுகாப்பாக இருக்குமாங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கிளியராக இருக்கும், நம்ம ரிலாக்ஸாக இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது இப்போ பின்னால் பாருங்கள். கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணணும், இவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு நீங்கள் பின்னால் பார்க்கணும். நீங்கள் எடுத்துகிட்டே டக்குன்னு பின்னால் பார்த்து அந்த ரோட்டுக்கு போய் நினச்சிங்கன்னா அது சிரமமாயிடும். மெயில்டாக உள்ள பண்ணேன். இப்போ யதார்த்தமாக வாய்ப்பு கிடச்சிதுங்களா? இந்த யதார்த்தமாக வாய்ப்பு கிடச்சப்போ அப்படி நேக்க உள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான். இப்படி தான் வரணும் போலியே. இதுக்கு நம்ம ப்ரெஷர் ஆகி இதுக்கு நம்ம உள்ளே வரக்கூடாது. ஹார்ன் அடிச்சிருக்கோம். போகலாம். போகலாம். கிளட்சிங் பிரேக் நீங்கள் தானே பிடிச்சிங்க. போகலாம். செட்டு காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரு பண்ணி தேடிங்க. போகலாங்க. போகலாங்க. காரணம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். மறுபடியும் தேர்டில் வந்தோம், அப்படியே செகண்ட் கீர் போடுங்க. ஓகே, கிளச்சை பிடிக்காமல் கீர் பிடிக்காது. இப்போ கிளச்சை விடுங்க. கீர் போட்டோமான்னு தெரியாமல் கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இப்போ இன்னும் 3 நாளைக்கு இந்த குழப்பம் இருக்க தான் செய்யும். எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க. பட் நான் சொல்கிறது எந்தெந்த டைமிங்கில் சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? கீர் மாற்றுறது. போகலாம். ஹலோ அண்ணா, ஒரு 5 நிமிஷம் நான் உஷாத்துட்டு வந்துட்டேன். நான் 10 நிமிஷம் நான் வரேன். வீடியோ ஹார்ன் அடிச்சு
நம்ம கால் ஆட்டோமேட்டிக்காக பிரேக்குக்கும் கிளச்சுக்கும் வந்துடணும். நீங்கள் எப்படியே பொம்மையாட்ட உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை யோசிக்காமல் டக்கு நம்ம கால் கிளச்சுக்கும் பிரேக்குக்கும் வந்துடணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் பேரிகேடு வருதுங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டரை விட்டுருங்க, ரெண்டாவது பிரேக் பிடிங்க, மூணாவது கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. நம்ம 4வது கீழே வந்துட்டு இருந்தாங்களா, அப்படியே 2வது கீழ் போட்டுக்குங்க. அவ்வளோதான். கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். லைட்டாக எக்ஸிலேட்டர் லைட்டாக. அதான் நான் சொன்னதை மட்டும் செய்யணும்னு நினைக்காம, நான் சொன்னதை நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். நான் சொல்ல புரியுதுங்களா? எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3rd கியர். நான் சொன்னதை மட்டும் ரிப்பீட் மோடில் செய்யணும்னு எதிர்பார்க்காம, நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க. ரிலாக்ஸ் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். க்ரௌடு வருவாங்க, ரிலாக்ஸ் ஆகணும். மறுபடியும் கிளியர் ஆகிட்டாங்க, மறுபடியும் நம்ம எக்ஸைட் பிடிச்சி யூஸ் பண்ணி ஓடிடுறோம். உங்கள் ஃபோனா சவுண்டு பரவாயில்ல. மேல் தான் இன்க்ரீஸ் பண்ணுங்க, எக்ஸைட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம க்ரௌட் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம கிளச்சும் பிரேக் முடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரௌடு கிளியர் ஆகிற இடத்துல எக்ஸைட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், 4th கியர். இந்த மெயின்ட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம இந்த கீரில் போகிறோம், இந்த கீர் மாற்றணுங்கிறத நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அது வர 2-3 நாளைக்கு அது வராது. அது ரிப்பீட் மோடில் இருந்தால் மட்டுமே தான் அது ஈஸியாக வரும். அது லூப் மோட் போட்டே வேறு வழியே கிடையாது. பேக்கரி கிட்ட எடுக்கணுங்களா, இங்கேயே இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க. 2வது எக்ஸைட்டர் கொடுக்குறத விட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வண்டி நிற்கிதுங்களா, 2nd கியர் போடுங்க. கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். இப்போ நியூட்ரு பண்ணுங்கள். இப்போ கிளச்சை நியூட்ரு பண்ணுங்கள். இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் பிரேக்கையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? இப்போ வண்டி சமமாக நிற்குது, 2லையுமே காலை எடுத்துட்டீங்க. இது பள்ளத்துலேருந்து என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபீல்டில் தான் எப்போவுமே இருக்கணும். நீங்கள் கிளச்சில் மட்டும் காலை எடுத்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆக நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் 2லையுமே கால் எடுத்துட்டீங்க. டக்குன்னு இறங்குற ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. இது மட்டும் எப்படி அட்வான்ஸாக வேலை செய்கிறீங்க? இல்லை எனக்கு அது மைண்ட்லேயே இல்லை. இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ கிளச்சில் பிரேக்கில் எடுத்துட்டு எப்படி நம்ம இறங்க போகிறோன்னு ஒரு மெயின் செட்டுக்கு அட்வான்ஸாக ப்ரிப்பேர் ஆகுறீங்களா? கான்செப்ட் புரியுதா? நீங்கள் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் ஆகிறீங்களா? இறங்க போகிறோன்னு மெயின் செட் வந்துருச்சு, இங்கே வந்து வண்டி எடுத்துட்டு நம்ம கிளச்சில் பிரேக்கில் இறங்க போகிறோம் ப்ரிப்பேர் ஆகிறீங்களா? அதே மாதிரி தான் கார் ஓட்டும் போதும் நம்ம இந்த இடத்துக்கு வரோம்னு அட்வான்ஸாக ப்ரிப்பேர் ஆகிக்கும். இப்போ குறுக்க வராங்க, கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக் பிடிக்கிறோம். கிளச் மட்டும் தான் விடணும். ஆமாம். இப்போ நம்ம அந்த இடத்துல ஈவன் இப்போ வண்டி ஈவனாக நிற்கிது, அதனால் நீங்கள் விட்டுட்டீங்க. இதே டவுனில் இருந்து இல்லை அப்பில் இருந்து என்ன பண்ணுவீங்க? கான்செப்ட் புரியுதா? அந்த மெயின் செட்டில் எப்பவுமே இருக்கணும். நம்ம வண்டியை பிடிச்சி இப்போ பிரேக் பிடிச்சிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு வண்டி ஆஃப் பண்ணும்போது தான் நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுக்கணும். சரிங்களா?